சிக்கன் டிக்கா செய்கிறதுக்கு 250 கிராம் கறி எடுத்துருக்கேன். மசாலா கலந்துடலாம். இப்போது வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கறி மசாலா பவுடர் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், கொஞ்சமாக லெமன் பேஸ்ட் செஞ்சுக்கலாம். கலர் கொஞ்சம், தேவையான சால்ட்டு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா நல்லா கலந்தாச்சு. சிக்கன் போட்டு கலந்துக்கலாம். அதில் எல்லா சிக்கன்லேயும் மசாலா படுற மாதிரி கலந்து விட்டுடலாம். மசாலா கலந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கலந்துக்கலாம். மசாலா நல்லா கலந்தாச்சு. அரை மணி நேரம் ஊறட்டும். சிக்கன் டிக்கா செஞ்சிடலாம். சிக்கன் மசாலா கலந்து வச்சது நல்லா ஊறிடுச்சு அரை மணி நேரம். இப்போ சிக்கன் டிக்கா செஞ்சிடலாம். அடுப்பத்தை வச்சு தான் செய்ப்பேன். நான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பத்தை வச்சுட்டேன். நல்லா நெருப்பு கணிச்சு நல்லா எரிட்டோம் அடுப்பு. இந்த மாதிரி 2 கம்பி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இந்த சிக்கன் அதில் நுழைச்சி விடுப்பேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இதில் கோத்துட்டேன். இன்னொரு கம்பியில் மற்றது கோத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா கோத்து விட்டுட்டேன் கம்பியில். அதை நம்ம அடுப்பில் தான் வச்சு இந்த கிரில் பேன் வச்சுருக்கிறேன் சூடு ஏற்றன்ட்டு. அதில் வச்சு சுட போகிறோம். அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். கொஞ்சம் கிட்ட தள்ளி விட்டுறேன். அது சின்னதாக இருக்குதா கிரில்ல. லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்து வந்துருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வேகாத பக்கம் இப்படி திருப்பி விடணும். அந்த அனல்லையே வேகணும். அடுப்பு பற்றிக்கிச்சு. இது பாருங்கள், இந்த பக்கம் திருப்பி வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த சைடில் தான் கொஞ்சம் வெந்து வரல. அதனால் கொஞ்சம் தள்ளி விட்டுக்கின்னு திருப்பி விட்டுக்கலாம். ஸ்பூனில் இப்படி திருப்பிட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுப்பில் இருந்து எடுத்துடுறேன் இப்போ நான். அதை சூப்பராக சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. நெருப்பில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போது சூப்பராக எல்லா பக்கமும் நல்லா வெந்துடுச்சு கறி. சிக்கன் டிக்கா எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பாரு. சூப்பராக வெந்துருக்குது நல்லா. பாருங்கள், நல்லா வெந்து வெந்துருக்குது கறி நல்லா. சூப்பராக உள்ள உப்பு காரம் எல்லாம் நல்லா உரைச்சிருக்குது. செம டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. 3 முறை நம்ம செஞ்சும் போகிற அதே டேஸ்ட் இருக்குது. இதே போல் நீங்களும் சிக்கன் டிக்கா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.